ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர் கே வேங்கடரமணன். இப்ப நம்ம பாக்குறது மெயினா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கான வீடியோஸ் நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கிறதுனால நிறைய கமெண்ட்ஸ் கேட்கறாங்க. நிறைய அதாவது தொலை தூரத்துல இருந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க அமிர்தா பிசியோக்கு வந்தோம்னா தங்கி பிசியோதெரப்பி பண்ற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கு, ரத்த அழுத்தம் பிளட் பிரஷரும் இருக்கு. அவங்க முறையா சரியா மருந்து எடுத்துக்கிறாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. முக்கியமா என்ன சொல்றதுன்னா, டாக்டர் கொடுக்கறக்கூடிய மெடிசின்ஸ் சுகர் பேஷண்டா இருக்கட்டும், பிளட் பிரஷர் இருக்கிற பேஷண்டா இருக்கட்டும், ப்ராப்பரா எடுங்க. அவங்க உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ரத்த கொதிப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கம்மி பண்றதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டு கம்மி பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரோக் பேஷண்ட் சொல்ற ரீசன் என்னன்னா, நான் டாக்டர்கிட்ட போனேன், மருந்து சாப்பிட்டேன், நானா நிறுத்திட்டேன்றாங்க. அதற்கு அடுத்து கூட வரக்கூடிய விளைவுகள் பாத்தீங்கன்னா அது அவங்க தான் சஃபர் ஆகுறாங்க. இப்ப இந்த பேஷண்ட் அப்படிதான், அவங்க ப்ராப்பரா மெடிசன் எடுக்காததுனால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. இப்ப நல்லா பேக் டு நார்மல் வந்துட்டாங்க. அவங்களோட வேலைக்கு அவங்க போறாங்க. அமிர்தா பிசியோல அவங்க முழு பயன் அடைஞ்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. என்னுடைய பேர் ரோஸ்லி. நான் காஷ்மீர்ல மீன் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறேம்மா. எனக்கு நியூ இயர் அதுவும் நல்லா பொழுது நல்லா ஓடும் இன்னைக்குன்னு நினச்சிருந்தேன். பார்த்தா மத்தியானத்துல இருந்து ஒரு கை ஒரு கால் அப்படியே இறக்கமா போய்க்கினே இருந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஒரு அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அப்படியே வாயும் எனக்கு கொஞ்சம் கோணையாயினே இருந்தது. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போனேன். வீட்டில் இருக்கிறவங்க பயந்துக்குன்னு என்னை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க, கிளினிக்கு. அங்கே கூட்டின்னு போனால் அவங்க சும்மா அந்த நேரத்தை அச்சமயத்துக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அதை போட்ட உடனே மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. வந்த உடனே அவங்க ஸ்கேன் எடுக்க போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு மண்டிக்கு வரைக்கும் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு வந்தோம். அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுட்டு, அவங்க டியூட்டி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுக்கினே வந்தோம். அவங்க எங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பிரைவேட்ல, அப்படி இல்லைன்னா ஸ்டான்லிக்கு போங்க காலையில. நாங்க அதை கேட்காம வீட்டுக்கு வந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டோம், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்க அக்கா ஒருத்தங்க போன் பண்ணி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டே போங்க, நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன், மாத்திரை தான் போட்டாங்களே நல்லா ஆயிடுவாங்க நினைச்சு வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். ஆனா அப்புறம் பார்த்தாங்கன்னா இல்ல இது ரொம்ப பெரிய இஷ்யூ, அதனால நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இன்னொரு பக்கத்துல இருக்க இன்னொரு கிளினிக் 24 hours கூட்டு போனேன். அங்க ஸ்டான்லின்னா பெரிய ஹாஸ்பிட்டல் வேற எங்கன்னா கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்ப நாளைக்கு கூட்டு போங்க, நாங்க ஃப்ரீயா விட்டேன். அப்புறம் திரும்பி அக்கா சொன்னாங்க இல்ல இப்பவே கூட்டு போய் அட்மிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் கூட்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். போகும்போது நல்லா நடந்துதான் போனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. ஒரு 5 days கிட்ட அங்க கண்ணு கூட திறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்லாம் என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிட்டாங்க. இப்போதைக்கு நல்லா இருந்தாங்க. ஆனா கை கால கொஞ்சம் வராம இருந்துச்சு. இப்ப இங்க சுகர் பிபி அதிகமானதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம். மாத்திரை போட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க அக்கா சிதம்பரத்துல இருக்காங்க. அவங்க தான் போன்ல ஆன்லைன்ல யூடியூப்ல பாத்துட்டு இந்த அமிர்தான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் புளியந்தோப்புல இருக்கு, அங்க போனீங்கன்னா பிசியோதெரப்பி ஃப்ரீயா செஞ்சு தராங்க, எல்லாருக்கும் நல்லா ஆக்டிவ் ஆயிடுறாங்க, நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக நாங்க ஒரு 27/1 அன்னைக்கு வந்தோம். ஒரு மேடம் தான் இருந்தாங்க. அவங்க சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை காலம் நல்லா அசைக்கிறாங்க, வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாங்க, போறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா தான் ஓட முடியல, மற்றபடி எல்லாமே செய்யறாங்க. இப்ப 2வது தடவை வந்திருக்கோம். இப்போ இன்னும் அந்த சார் இருக்காரு, அவரு இன்னும் அருமையா சொல்லி தராங்க. இப்ப எழுந்துச்சு பாருங்க, பேசவே முடியாது, வாய் கொளறி இருந்தது, இப்ப அவ்வளவு அழகா பேசுறாங்க. எல்லா எக்ஸசைஸும் என்ன சொல்றாங்களோ எல்லா எக்ஸசைஸும் அவ்வளவு அழகா பண்றாங்க. அதனால இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த சாரும் அவங்க புண்ணியத்தால இப்ப நாங்க எங்க அம்மா கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இன்னும் வர சொல்லியிருக்காரு, இன்னும் எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய பேரு இங்க பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் வாங்க, பயனடைங்க.